ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, இந்த நாளில் நாம் சில விஷயங்களை கடைப்பிடிக்க போகிறோம். இங்கே சில விஷயங்கள் நாம் முழுமையாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது உங்கள் தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இல்லை சாயப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் படிப்பு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயம் அறையும் குறையுமா நீங்கள் நிறுத்துறீங்களோ அதுக்கு வெற்றி அப்படின்றது இல்லை. அது தோல்வியை விட மிக கடினமான ஒரு இடமா அங்கே போய் அமையும். முயற்சி செய்யாதவன் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனுக்கு தெரியும் அதில் வெற்றி பெற முடியாதுன்னு. ஆனால் முயற்சி செஞ்சு உழைச்சி பாதியில் நிறுத்துகிறவங்க, திரும்ப சொல்கிறேன், அந்த உழைப்பு எதனாலும் கூட இருக்கலாம். காலையில் எந்திரிக்கக்கூடிய 4 மணி இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், சச்சரிதமாக இருக்கலாம், இல்லை உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் மைண்டுக்கும் உங்கள் பாடிக்கும் சில எக்ஸசைஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்யக்கூடிய உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகள் வேலைகளாக கூட இருக்கலாம். அப்போ முயற்சி செஞ்சு உழைக்கிறீங்க, அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை, அதை பாதியில் பலவந்தமாக நிறுத்துறீங்க. இப்போ இந்த பலவந்தமாக நிறுத்தும்போது என்ன ஆகுது உங்கள் மைண்டில் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து நாம் செஞ்சதை நாம் யோசிக்கிறோம். யோசித்து அது மூலமாக நம்ம மனசு மிகப்பெரிய அளவில் துக்கத்தை எதிர்கொள்ளுது. நம்ம இவ்வளோ செஞ்சும் பயன் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாம் தள்ளப்படுறோம். செய்யாதவனுக்கு பிரச்சனை இல்லை, செஞ்சவனுக்கு தான் பிரச்சனை. அப்போ அவன் தன்னிலையை உணராமல் பிறரை பற்றி அவன் குறை கூற ஆரம்பிக்கிறான். வாழ்க்கையில் அவனை சுற்றியும் ஒரு தோல்வி வட்டம் உருவாகுது. அந்த தோல்வி வட்டம் அவனை போட்டு பந்தாடுது. அது மிக பெரிய அளவில் அவனுக்கு மோசமான அனுபவத்தை அது கொடுக்குது. அப்போ எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஏன் முழுமையாக செய்ய முடியல யோசிச்சு பார்த்தீங்களா? நாம் சொல்லக்கூடிய அந்த மேஜிக் டேஸ் 48 டேஸ், இது ஒரு மண்டலம். அந்த மண்டலத்தை நிறைவேற்ற இங்கே பல பேருக்கு தயக்கம். நம்ம அன்பே சாயில் சில விஷயங்களை சொல்லியிருக்கோம், அது ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், கேளுங்க. இது யார் யார் செய்ய தவறிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் 48 நாட்கள் கோயிலுக்கு போகணும்னு சொன்னோம். அதை எத்தனை பேர் 48 நாள் முடிச்சிருக்கீங்க?
கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே முடித்தவங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ணுறீங்க, முடிக்காதவங்க கமெண்ட் செக்ஷன் போகவே இல்லை. அப்படி பார்த்தா எல்லாரும் முடிச்சேன்னு தான் வருது. பார்க்கக்கூடிய வீடியோஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பேர் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டு என்னமோ 100ல் இருந்து 150 தான் வருது. மீதி இருக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை 100க்கு 100 அலட்சியப்படுத்துகிறீங்க. இது உங்கள் தனிப்பட்ட முறை. நான் இதை சொல்ல விரும்பலை. நான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கேட்கல. ஒரு கை மட்டும் தட்டுனா சத்தம் வராது, 2 கை சேர்ந்து தட்டுனா தான் சத்தம் வரும். நான் பேசுனா மட்டும் உங்கள் வாழ்க்கையில் மாறிடாது. நான் பேசுகிறத கேட்டு நீங்களும் பேசுனாதான் வாழ்க்கை மாறும், இல்லை வாழ்க்கை மாறாது. அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ கேட்க வேண்டியது என் கேள்வி. நீங்கள் பதில் சொன்னால் சொல்லலைன்னா அதை பற்றி நான் இனிமேல் ஒரி பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் பேசினாதான் நீங்கள் செயல்படுவீங்க. அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயத்தை நீங்கள் மறுபடியும் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையும் நாம் போய் நின்றுட முடியாதுன்றதை மறந்துடாதீங்க. அப்போ இந்த 48 நாட்கள் நிறைய பேர் போகலை, போனவங்க மட்டும்தான் இப்போயும் கமெண்ட் பண்ண போகிறீங்க. 48 days போனவங்களோட ஃபீட்பேக்கு நம்ம கேட்கும் போது மனசில் ஒரு அமைதி, வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு பாசிட்டிவிட்டி, எனர்ஜி எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு. சில பேர் 7 நாள் 8 நாள் 10 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணவங்களும் உண்டு. சில பேர் லேடிஸ் ப்ராப்ளம், பீரியட்ஸ் அது சொல்லி நிறுத்தினவங்களும் உண்டு. அவங்களுக்கு நாம் சொன்னோம், இல்லை நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம், அங்கே போய் நீங்கள் சாமி கும்பிடலான்னு. எந்த ஒரு விஷயத்தை மிகுந்த அக்கறையோடு செய்கிறீங்களோ அது உங்களுக்கு பல விதத்துலேயும் கை கொடுக்குன்றத மறந்துட்டீங்க. நம்ம நிறைய நல்ல விஷயங்களை சுத்தமாக மறந்துட்டோம். ஸ்கூல் படிக்கும்போது இருக்க அந்த கெட்டிக்காரத்தனம் இப்போது 10% கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை. உங்களோட அக்கறை, உங்களுடைய ஈடுபாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்துலேயும். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர். அது ஆன்மீகத்தை அவங்கவுங்க ஒரு ரேஞ்சில் பேசிட்டாங்க. நாம் என்ன சொல்கிறோம், ஆன்மீகம் அப்படின்னா உன்னோட கடமையை சிறப்பாக செய்கிறத தாண்டி வேறு எதுவும் இல்லை. மலையில் உட்காந்து தியானம் பண்ணுறது ஆன்மீகம் இல்லை, வீட்டுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணு. இன்னொன்று, ஆன்மீகம் யாரெல்லாம் அதிக ஈடுபாடாக இருக்காங்களோ எந்த மனுஷனையும் சாமின்னு நினச்சி காலையில் விடவும் மாட்டாங்க. அடுத்தது, ஆன்மீகம் அப்படின்னா மூட நம்பிக்கைக்கு எதிரானவங்களாக இருப்பாங்க. நாம் இங்கே ஆன்மீகம் ப்ளஸ் அறிவியலும் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது தியானம். இந்த தியானத்தை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். நீங்கள் நினைக்கிறீங்க சாய்பாபா ப்ரே பண்ணால் மட்டும் போதும், தியானத்தை செகண்டரியாக வச்சுக்கலான்னு. ஆனால் தியானத்தை ப்ரைமரியாக, அதாவது தியானத்தை முதல்ல வை, கடவுள் வழிபாடாக 2வது வை. இது எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, இது நானாக உருவாக்குனது. தியானத்தை ஏன் நான் முதல்ல வைக்க சொல்கிறேன், உங்கள் மனசு அமைதியாக இருந்தால் தான் கடவுள்கிட்ட மனதார பேச முடியும். உங்கள் மனசில் குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த குழப்பத்தை நெஞ்சில் சுமந்துக்கிட்ட அவர்கிட்ட என்ன பேசுவீங்க? நிறைய பேருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. சில பேருக்கு எங்கேருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சில பேருக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ தெரியுன்ற வார்த்தை குறைஞ்சிருக்கு, தெரியலன்ற வார்த்தை நிறைஞ்சிருக்கு.
ஆரம்பிக்கிற இடம் தெரியல, முடிக்கிற இடம் தெரியல. ஆரம்பிக்கிற இடம் தெரிஞ்சாதான் முடிக்கிற இடம் தெரியும். ஆனால் பயணத்துக்கு புறப்பட்டுட்டோம். எங்கேருந்து ஆரம்பிக்க போகிற தெரியல, எங்கே முடிக்க போகிற தெரியல. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? போயிட்டுருக்க. ஸோ வாழ்க்கையும் இப்படிதான். எங்கே இருந்து ஆரம்பம், எங்கே முடிவு, அந்த முடிவு எப்படி இருக்கும்? அப்போ எப்படிப்பட்ட ஆரம்பத்தை நாம் கொடுக்குறோம்? அது இப்போ சரியான நேரத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோமா? இது சரியான நேரமா? இது சரியான நேரம்னா உடனே போயிட்டு கேலண்டரை பார்க்கக்கூடாது. உங்கள் மனசுக்கு அந்த அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்திட்டீங்களான்னு பார்க்கணும். அதான் சரியான நேரமான்றது. ராகு காலத்தில், யமகண்டத்தில், இதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. நீங்கள் யமகண்டத்தில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கிறதால மட்டும்தான் அது உங்களுக்கு ராங்காக போயிடுது. சரி, நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய மனிதர்களோட வாழ்க்கை எல்லாருமே சாதனை செஞ்சிட்டாங்களா? இல்லை 9-10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களோட வாழ்க்கை அமோகமாக சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா? இல்லை எதுவுமே பார்க்காம வாழக்கூடியவங்க யாரும் சந்தோஷமாக வாழலையா? நீங்கள் என்னைக்கு மூட நம்பிக்கைக்கு அடிமையாயிட்டீங்களோ அப்போது நீங்கள் தியானத்தெல்லாம் எடுக்க மாட்டீங்க. சாமியை கும்பிட்றது ஒரு எப்படி இருக்கும், ஒரு பொம்மையை கும்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் தியான வழிபாட்டை நீங்கள் ஆராதிச்சிங்க அப்படின்னா ஒரு வெறும் செங்கலை சாயப்பாவை நினச்சா கூட அந்த செங்கலுக்கு உருவமும் கண்ணும் காதும் மூக்கும் ஒரு உணர்வும் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அந்த தியானம் கொடுக்கும். ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்திருக்காரு. அந்த செங்கல்ல கூட நீ கடவுளை பார்க்குற. இருக்கிற கருங்கல் தான் இன்னைக்கு சாமியோட சிலையா எல்லா கோயிலையும் உட்காந்துருக்கு. மாரியம்மனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு கல்லால் செய்யப்பட்டது. உளியோட மகிமை, சிற்பியோட மகிமை. அப்போது இந்த கல்லுக்கு உருவம் கொடுத்ததால சாமி. அப்போ உருவம் கொடுக்கலன்னா சாமி இல்லையா? அப்போது சாமி எல்லாமே இருக்கார். கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி எங்கும் எதிலும், காற்றில் அண்டு தண்ணியில், கல்லில், எங்கெல்லாம் என்னால் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் நான் நிறைஞ்சிருக்கேன். இந்த இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. அவருடைய துளிகள் தான் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள். எல்லா ஆத்மாக்களும் ஒன்று சேர்ந்தாதான் பரமாத்மா. ஸோ நாம் எல்லாம் கடவுளோட ஒரு அங்கம். அப்போ நாம் யார்? சாமிகள், சக்தி வாய்ந்த மனிதர்கள். இந்த சக்தி வாய்ந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சக்தியற்ற மனிதர்களாக மாறிட்டாங்களே. ஏன் மாறினாங்க? எதுக்கு மாறினாங்க அப்படின்னா எதையோ முறையாக செய்கிறதே இல்லை. தியானத்தை விட்டு ஆரத்தி எடுத்துட்டாங்க. ஏன்னா தியானத்தில் என்ன பெருசாக கிடச்சிட போகுது? ஆரத்தியில் சாயப்பா அருள் புரிவார். அருள் புரிவார், டெய்லின்னு சொல்லவே இல்லை. ஆனால் உங்கள் மனநிலையில் அவர் அருள் புரிவார்ன்றதை ஆழமாக நம்பிக்கை வைக்கணும்ல. சாமி கும்பிடும்போது 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது மனசை ஒருமுகப்படுத்தணும்ல. எங்கெங்கோ போகிறோம், ஷிரடி போகிறோம், காசி போகிறோம், திருப்பதி போகிறோம், எந்தெந்த இடத்துலையோ நாம் போகிறோம் சாமியை கும்பிடணும் அப்படின்னு. கும்பிடும்போது சாமி மேலே நம்ம மனசு பதியலை, சுற்றி இருக்கிறவங்க மேலே, நடந்தவை மேலே, நடப்பவை மேலே, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத மேலே, இது மேலே மட்டும்தான் நம்ம கவனங்கள் வைக்கிறோம். ஸோ இது மேலெல்லாம் கவனங்கள் வைக்காமல் உன்னோட மனதை இறைவனுக்கு ஒப்புவி. அதுக்கு என்ன பண்ணணும்? மனசில் அமைதி இருக்கணும்.
கடவுள்கிட்ட நம்ம இருக்கிறோன்ற நம்பிக்கை இருக்கணும். கடவுள் என் கூடவே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வுகள் இருக்கணும். இந்த உணர்வுகள் தியானத்தின் மூலமாக தான் உங்களுக்கு அதிக சக்தியை வெளிப்படுத்தும். இல்லைன்னா குறைஞ்ச அளவில் சக்தி தான் வெளிப்படுத்தும். ஒரு பைப் இருக்கு, ஒரு டியூப் போட்டு செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறீங்க. தண்ணி ஊற்றும் போது அந்த டியூப்பில் 2-3 இடத்துல ஓட்டைகள் இருந்தால் தண்ணி என்ன ஆகும்? ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கக்கூடிய தண்ணி அந்த செடிங்களுக்கு போகாது. எங்கெங்கெல்லாம் அந்த டியூப்பில் ஓட்டைகள் இருக்கோ அங்கெல்லாம் தண்ணி வீணாகும். செடிங்களுக்கு முழு தண்ணியும் போகாது, முழு சக்தியும் போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த டியூப்பை மாற்றணும். ஓட்டை இல்லாத டியூப்பை பைப்பில் சொருக்கி விட்டு செடிங்களுக்கு தண்ணி காட்டுனா பைப்பில் வர தண்ணி சிந்தாமல் செதறாமல் அங்கே போய் சேரும். இல்லைன்னா சிந்தும், எல்லா இடமும் தண்ணி ஆகும். தண்ணி வேஸ்ட் ஆகும். வேஸ்டான தண்ணியை துடைக்கிறதுக்கு நாம் 5 நிமிஷம் ஒதுக்கணும். இது மாதிரிலாம் செய்வோம். அப்போது தியானத்தின் மூலமாக நீங்கள் வழிபடும் போது உங்களோட மனதில் இருக்கக்கூடிய சக்தி 100% கடவுள்கிட்ட போகுது. தியானம் இல்லாத மனநிலை எப்படி இருக்குதுன்னா, உங்களுடைய அந்த பிரார்த்தனைகள் சிதறுது. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன கேட்கணுன்றது தெரியல. ஒரு நாளும் ஒரு வேண்டுதலை நீங்கள் கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தியானத்தை யாரும் பண்ணலைங்க. சரி, தியானத்தை பண்ணுங்க. அடுத்தது பிராணாயாமம். தியானமாவது ஓரளவுக்கு ஓகே, ஏதோ இவன் கத்துறான் நம்ம செய்யணுமேனு. இந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. உலகத்தில் நான் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இல்லாத மனிதர்களே இல்லை. ஆனால் சத்தியமாக எனக்கு அந்த ஆசை இல்லை. எனக்கு அந்த ஆசை வரல. முன்னாடி இருந்துச்சு, இப்போ எனக்கு வரல. ஆனால் 90% மனிதர்களுக்கு உலகம் தன்னை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. 10% மக்களுக்கு அது போன ஜென்மத்தில் நம்ம நிறைய அனுபவப்பட்டு வந்ததால் என்னமோ தெரில. ஆனால் எனக்கு அந்த மாதிரி தாட்டு இல்லை. எனக்கு இல்லைன்றதுக்காக எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. மெஜாரிட்டி பீப்புள்ஸ் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். 90% மக்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தன்னை திரும்பி பார்க்கணும். தான் ஒரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்கணும். எல்லாரும் என்ன போற்றணும். இவரை போல் யார் இருக்கான்னு சொல்லி புகழணும். இப்படி எல்லா மனுஷனுக்கும் அந்த ஆசை இருக்கும். ஸோ உலகத்தை திரும்பி பார்க்கணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும், ரைட்? இதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மூச்சு பயிற்சி. ஒன்று நீ கவனிச்சா உலகம் ஒன்றை கவனிக்கும். நான்ன்றது இந்த உடம்புல ஒரு விஷயம் ஆதாரமாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா நான்ன்றது இல்லாமல் போயிடும். அதுதான் காற்று. மூச்சு பயிற்சியை தினமும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் காலை மாலை 2 வேளைகளை தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய சக்திகள் பெருகுது. அன்பே சாயில மறுபடியும் சொல்கிறேன், வியாழக்கிழமை விரதம் இரு. 1001 தடவை சாய்ராம் எழுது. இதை சொல்கிறதுக்கு நான் வரலை. இதை சொல்கிறதால யாருக்கும் எந்த விதத்துலேயும் எதுவும் பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஆனால் அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் எந்த முறையில் ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி முறையாக செய்யணும், அதை விட அபரிவிதமான சக்தி எங்கே இருக்குது, இதுதான். இப்போ இந்த மூச்சு பயிற்சியை காலையிலையோ தினம் ஈவினிங்கும் செய்யும்போது நீங்கள் யார், உங்களோட பலம் எப்படி
ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. உங்கள் சக்திகள் எப்படி பெருகுது, அந்த சக்தியின் மூலமாக உங்கள் வாழ்க்கை எப்படி வெற்றி அடையுது, வெற்றி அடைவதன் மூலமாக மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்படுத்துச்சு, இதெல்லாம். ஸோ பிராணாயாமமும் இங்கே யாரும் சரியில்லை, சரி செய்யலை. சரி, இதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயம் ஆரத்தி. அதுவும் ஒரு வாரம் எடுப்போம், 2 வாரம் லீவ் விட்டுருவோம். மறுபடியும் ஒரு வாரம் எடுப்போம், 3 வாரம் லீவ் விடுவோம். மறுபடியும் ஒரு வாரம் எடுப்போம், 4 வாரம் லீவ் விடுவோம். மறுபடியும் ஒரு வாரம் எடுப்போம், 1 மாதம் லீவ் விடுவோம். கடைசியில் எடுக்கவே மாட்டோம். அதுவும் நடக்குது. அப்போ எதுவுமே செய்யாமல் எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரலைன்னா யார் என்ன செய்ய முடியும்? இதுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் எதுவுமே செய்யலை, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க. அப்போ இது எப்படி உங்களுக்கு பாசிபிள் ஆகும்? இதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? சாத்தியப்படுத்துவதற்கு உண்டான வழிகள் என்ன ஸ்டெப் எடுத்த? அப்போ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 48 நாள் கோயில், இட்ஸ் வெரி சிம்பிள். அது யாரும் முழுசாக கம்ப்ளீட் பண்ணலை. அடுத்தது தியானம் கம்ப்ளீட் பண்ணலை. அடுத்தது பிராணாயாமம், அதுவும் யாரும் கண்டினியூ பண்ணலை. அடுத்தது ஆரத்தி, அதையும் யாரும் கண்டினியூ பண்ணலை. ஸோ எல்லாமே இன்கம்ப்ளீட் ஷோர்ஸாகவே இருக்குது. அப்போ முயற்சி செய்கிறோம், நீங்கள் செய்யலைன்னு நான் சொல்லலை, ஆனால் முழுமை இல்லைன்றேன் நான். அப்போது நீங்கள் அரையும் குறையுமா செய்கிறதுக்கு செய்யாமலே இருந்துட்டா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. செஞ்சுட்டு நிறுத்திட்டு செய்கிறீங்க, நிறுத்துறீங்க, நிறுத்தினது உங்களுக்கு தெரியல, ஆனால் நான் செஞ்சேனே என் வாழ்க்கையில் எதையுமே கிடைக்கலையே அப்படின்னு ஒரு மனசில் ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்துகிறீங்க. பிரச்சனை இதுதான். எனக்கு என்னென்னா, நம்ம கிட்டத்தட்ட 1,00,000 சாய்ராம்ஸ் இருக்கோம் அன்பே சாய் குடும்பத்தில். இதில் எல்லாருமே அன்பே சாய் குடும்பத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நிறுத்தாமல் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை இது கொடுத்துருக்குன்றதை யோசித்து பார்த்தீங்களா? நீங்கள் நல்லா தெளிவாக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நேரம் மலர்ந்துருக்கும். ஒரு பூ மலர்ந்துச்சுன்னா அது நமக்கு மட்டும் அந்த வாசனை இருக்காது, அது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த வாசனை இருக்கும். சில பூக்கள் ரொம்ப மணமான பூக்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி நாம் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை 100% ஃபாலோ பண்ணி ஒரு நாள் கூட அதை நிறுத்தாமல் செஞ்சிருந்தா உங்கள் வாழ்க்கை மலர்ந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் துன்பம் அப்படின்ற ஒரு அரக்கை உங்களுக்கு சித்திரவதை செய்யாமலே இருந்திருப்பான் கடைசி வரைக்கும். ஆனால் அவன் செய்கிறான். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் அதை முழுமை பெறலை. கற்றுக்கிட்ட பயிற்சியை 100% வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும். அதை செயல்படுத்தலை அப்படின்னா நாம் நினச்ச மாதிரியான வாழ்க்கை கிடைக்காம போயிடும். இப்பயும் சொல்கிறேன், கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூட வாய்ப்புகள் அற்புதமானது. இங்கே எத்தனை பேர் கஷ்டங்களோடு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கஷ்டப்பட்டவன் தான் ஜெயிக்கிறான், கஷ்டப்பட்டவன் தான் கொடி கட்டி பறக்கிறான். கஷ்டப்படாதவ
வாழ்க்கையில் ஜெயித்தாலும் பெருசாக பேசப்படுறது இல்லை. அவங்க அப்பாவால் வந்தார், அவங்க அம்மாவால் வந்தார், அவங்க சொந்தத்தால் வந்தாங்க, அதோட ஸ்டாப். கஷ்டப்பட்டு உயர்ந்தவனை யாரும் எந்த கேலியும் கிண்டலும் பண்ணுறதில்ல. அப்படியே கேலியும் கிண்டலும் பண்ணால் அவன் அதை பெருசாக எடுத்துக்கிறதும் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனோட ரூட்டு எப்படிப்பட்டது, அவன் எங்கேருந்து வந்தா, அவன் எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சா அப்படின்னு. வெளியில் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அது அவனுக்கு காதில் கேட்கவே கேட்காது. சாய்ப்பா வர்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் யாராவது என்னை பற்றி பேசுனாங்கன்னா அவங்க மேலே கோபம் ஆத்திரம் நிறைய வரும். ஏன்னா அப்போ நான் சரியில்லாத மனுஷனாக இருந்ததால் என்னை பற்றி அவங்க பேசுகிறாங்களே, இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியுன்றதை வச்சு. ஆனால் இன்றைக்கி சாயப்பா கிட்ட வந்ததுக்கப்புறம் சரியான மனிதனாக நான் என்ன உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னை பற்றி எந்த பேச்சுக்களும் என் காதில் விடலை. அப்படியே யாராவது உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னா அதை பற்றி நான் ரசிக்க ஆரம்பிக்கிறேனே தவிர கோபப்பட ஆரம்பிக்கலை. ஏன்னா என்னோட பாதை, என் ரூட்டு எந்த பக்கம் போகுது, அது யாரு காரணம், நாம் போகிற ரூட்டு உண்மையானதா நியாயமானதா, அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். வேற எதையோ நான் தொட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக தான் என்னோட வாழ்க்கையை நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு எதிராக இருக்கக்கூடிய விமர்சனம் பெருசுப்படுத்தலை. ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நிறைய பேருக்கு என்னை எதிர்த்து இப்படி பேசுகிறாங்க. அது மூலமாக நான் வாழ்க்கையில் பலம் இழந்து போயிட்டேன். அப்போ ஏன் நீங்கள் பலம் இழந்து போகிறீங்க? அவங்க உங்களை பற்றி பேசுனதால, அவங்க உங்களை பற்றி பேசுனது சரின்னு உங்கள் மனசு தோணுது. அப்போ நீங்கள் இன்னமும் உங்கள் பயணத்தை சாய்ப்பாட வழியில் ஆரம்பிக்கலை. ஆரம்பிச்சிருக்கணும். அதுதான் சொல்கிறேன். இது ஏன் குடும்பம், இது ஏன் குடும்பம், இது நம்ம குடும்பம் சொல்ல, இது ஏன் குடும்பம். இங்கே ஒருத்தவங்க தோத்தாலும் அது நான் தோத்த மாதிரி தான். நான் ஜெயிச்சா எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இங்கே ஒருத்தவங்களும் தோக்கக்கூடாது, அதுதான் என் விருப்பம். 10 பேரில் 9 பேர் எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லும்போது நான் பெருசாக இது பண்ணலை. ஆனால் அந்த ஒருத்தவங்க என்கிட்ட சொல்கிறாங்கல்ல வாழ்க்கையில் தோத்துட்டேன்னு, அவங்க ஒருத்தவங்க மேலே மட்டும்தான் கவலை. ஜீசஸ் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லா ஆடுகளும் திசை தெரியாமல் போயிட்ட மாதிரியும், அது எல்லாம் ஒரு இடத்துல வந்த மாதிரியும், அந்த ஆடை ஜீசஸில் தெரில, எனக்கு சரியாக தெரில. ஆனால் பைபிளில் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஜீசஸா இல்லை ஒரு சின்ன பையனா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதோ தவறு இருந்தால் ரியலி ஐம் வெரி சாரி. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உறுதிப்படுத்தாமல் பேசக்கூடாதுன்றது என்னோட இது. ஆனால் இதை சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, அதுக்கு தான். இப்போ நான் பைபிளில் போய் அது எந்த சாப்டர் எனக்கு தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். தவறுகள் இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. கரெக்டான விஷயங்கள் யாருக்கோ தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் போடுங்க. அப்போது 100 ஆடுகளில் 99 ஆடு கிடச்சிடுச்சுன்னு சந்தோஷப்படல. அந்த ஒரு ஆடு எங்கே போயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஒரு ஆட்டை தேடினதா ஒரு பைபிளில் ஒரு வாசகம். நாம் என்ன பண்ணுறோம், சரி பரவாயில்ல எல்லாமே இது கிடச்சிடுச்சே, அது போனால் என்ன அப்படின்னு அலட்சியப்படுத்த எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுது. இப்போ என்ன நினைக்கிறோம், 10 ரூபா தானே போனால் போதுன்னு நினைக்கிறோம். 10 ரூபா என்னைக்கு போனால் போதுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு 1 லட்சம் கையில் இருந்தாலும் போயிடுன்றது உண்மையான வார்த்தை. அந்த 10 ரூபாயை நீங்கள் ஏதோ ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ணால் அது நல்லது, அது மூலமாக உங்களுக்கு 2 மடங்கு கிடைக்கும். ஆனால் அந்த 10 ரூபா தொலைச்ச 10 ரூபாயை கண்டுபிடிக்காமல் நீங்கள் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா, அப்போது உங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் உங்களுக்கு தொலைய போகுதுன்னு அர்த்தம்.
அதனால தான் சொல்கிறேன், எதையுமே தொலைக்காமல் பார்த்துக்கணும். தொலைக்காமல் இருக்கணும்னா அலட்சியப்படுத்தாமல் இருக்கணும். அலட்சியப்படுத்தாமல் இருக்கணும்னா அதில் முழு கவனத்தை வைக்கணும். என்றைக்குமே முடிவையும் எண்ணி பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக அலசக்கூடாது. மேலோட்டமாக பார்த்தாங்க சரிங்க அப்படின்னா வாழ்க்கையில் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். மேலோட்டமாக எப்படி பார்ப்பாங்க? ஆழமாக ஒழுகணும். அது மாதிரி மேலோட்டமாக பார்க்குறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அதில் இருக்கக்கூடிய தீமைகளை பார்க்க மாட்டாங்க, அதில் பெறக்கூடிய நன்மைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த நன்மைகள் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. ஆனால் அந்த நன்மைகள் தீமைகளோட கொஞ்சம் பலமிழந்து காணப்பட்டால் நம்ம மறுபடியும் அதில் அலசணும். இவ்வளோ தீமைகள் இருக்குது, இவ்வளோ நன்மைகள் தான் இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணணும். இல்லை இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இவ்வளோ தீமைகள் தான் இருக்குது, ஓகேன்னு முடிவு பண்ணணும். இங்கே நிறைய பேர் ஆழம் தெரியாமல் காலை வைக்கக்கூடியவர்கள் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்களோட ஆழம் எவ்வளவோ, உங்களால் எவ்வளோ இறங்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் இறங்கணும். ரொம்ப ஆழமாக காலை விட்டுட்டேன்னா நம்ம அந்த அதுலேருந்து தப்பிக்க முடியாது. சுத்தமாக கீழே போயிடுவோம், விழுந்துடுவோம், ஏன் உயிர் கூட போயிடும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆன்மீகமாக பார்க்கணும் இல்லையா? ஆன்மீகன்றது அதுதான். நீ எந்த விஷயத்தை செய்கிறியோ அது திருப்தியாக செய், அதை தாண்டினது எதுவும் இல்லை. அதை மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய். ஆன்மீகன்றது இது ஒன்றே ஒன்று தான், வேறு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கிறவன் என்னோட பேச்சு பெருசாக ஒன்றுமே இல்லை. நினைக்க அப்படிப்பட்ட மனிதர்களை தான் இந்த உலகம் நம்புது, அவங்கள தான் சாமின்னு கொண்டாடுது. எனக்கு நிறைய ஐடியாலாம் கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு பேசாமல் ஒரு மடம் மாதிரி போடுங்க. ஏங்க ஏற்கனவே நிறைய மடம் போட்டு நல்லா வசூலாயிட்டு தானே இருக்குது. ஏன் இந்த ஆன்மீகத்தை ஒரு மோசமான பாதையில் நான் கொண்டு போகணும்? வேண்டாம். நல்லதை நல்லதாக வச்சுக்கலாம், அதை நம்மளை நாசம் பண்ண வேண்டாம், அந்த பாவத்தை நம்ம சுமக்க வேண்டாம். ஒரு மனுஷன் இந்த ஜென்மத்தில் சர்வ சக்தி படைத்த மனுஷனாக வாழ்கிறான், கெட்டதை பண்ணி வாழ்கிறான்றதுக்காக நம்ம போகக்கூடாது. ஒருத்தர் சாக்கடையை குடித்தானா நாமளும் அந்த சாக்கடையில் குடிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அறிவு இருக்குது, அதாவது ஆன்மீக அறிவு. அவன் இந்த ஜென்மத்தில் அசுர சக்தி பெற்ற மனுஷனாக இருக்கலாம், அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்கே அங்கே அது வந்தால் பார்த்துக்கலாம். இந்த பார்த்துக்கலான்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியப்படுத்துவதற்கு சமம். மேலோட்டமாக பார்க்குறீங்க, ஒரு கெட்டவன் எப்படி வாழ்ந்துட்டுருக்கான் பாரு, எவ்வளோ பெரிய சக்தி கொண்ட மனிதனாக இருக்கான் பாரு அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மேலோட்டமாக பார்க்குறது எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் பயன் தராது. ஆழமானதை பிடிக்கணும். எனக்கு அடுத்த பிறவி இருக்கு, அந்த பிறவியை நான் இப்போவே தயார் பண்ணுற அளவில் யார் இருக்கிறோம்? பல பேருக்கு கடவுளோட நம்பிக்கையே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். இதை செஞ்சால் கடவுள் காசு கொடுப்பாங்க, இதை செஞ்சால் என் கடன் தீரும், இதை செஞ்சால் அது நடக்கும், இதை செஞ்சால் அப்படின்னு. ஒருத்தனை அழிக்கணும்னா இதை செய், ஒருத்தனை வளர்க்கணும்னா இதை செய். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்கள். பீரோக்குள்ளே உப்பு வச்சு 10 ரூபாயோ 11 ரூபாயோ துணியை கட்டி வச்சா கடன் தீருமா? இந்த விஷயங்கள் சாத்தியமாக இருந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளில் இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர் வரைக்கும், ஏன் நம்ம நாட்டே கடனில் இருக்கு இல்லையா, இந்த கடன்களை தீர்க்க முடியும். பீரோக்குள்ளே மஞ்சள் துணியும் உப்பும் கலந்து 11 ரூபா வச்சிட்டா அப்படின்னா
உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் கடன் இல்லாமல் வாழ்ந்துட முடியும் இல்லையா? நடந்திருக்கா? நடக்கலை. ஏன் நடக்கலை? அது உண்மை இல்லை, நடக்கலை. உண்மை இல்லைன்றதால அது நடக்கலை. உண்மை இருந்திருந்தால் அது நடந்திருக்கும். உண்மை இல்லை, நடக்கலை. ஆனால் உண்மை இல்லை, நடக்கலைன்னு தெரிஞ்சும் நாம் இன்னமும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்மளோட அறிவு எந்த அளவுக்கு மங்கி போயிருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம வெறுத்ததை அத்தனையும் இன்னைக்கு நமக்கு வரமாக பார்க்குறோம். ஒரு காலத்தில் நீங்கள் சின்ன வயசில் ஒரு 20-25 வயசில் வாழ்க்கை என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல இதை யாராவது செஞ்சாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஏளனமாக பேசுறீங்க. அது உண்மை. அப்போ அறிவு மேம்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கை சூழல், பிரச்சனைகள், இதனால் நீங்கள் அப்போ என்ன செஞ்சீங்களோ அதை இப்போ செய்கிறீங்க. இப்போ யாராவது கேட்டால் இல்லை நடக்கணும்னு நம்புகிறீங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த அறிவு இப்போ இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைகளால் மங்கி போய் நிற்குது. எதெல்லாம் மூட நம்பிக்கை பேஸ் பண்ணி செய்கிறோமோ அவங்களுக்கு யாருக்கும் கடவுளோட நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். மூட நம்பிக்கை வேண்டாம். நான் நாள் பார்க்கல, நேரம் பார்க்கல, நட்சத்திரம் பார்க்கல, திசை பார்க்கல. பார்த்த ஒரு காலத்தில் எதுவும் கிடைக்கல, பார்க்காத ஒரு காலத்தில் லைஃபுக்கு தேவையான அத்தனையும் எனக்கு கிடைச்சிருக்கு. இது சாயப்பா மேலே சத்தியமான வார்த்தைகள். அதாவது கடவுள் மேலே சத்தியம் பண்ணக்கூடாது. ஆனால் மூட நம்பிக்கையை உயிராக நினைக்கக்கூடிய நிறைய சாய்ராம்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது அதுக்கு அவங்களுக்கு இந்த வார்த்தை பயன்படணும். எனக்கு மட்டும் நடக்குதா அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லை அவருக்கு அன்னைக்கு சனி திசை, இன்னைக்கு சுக்கர திசை அப்படிலாம் நினச்சிடாதீங்க. எனக்கு சுக்கர திசை அவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு என்னோட ஜாதகத்தை 4-5 பேர் கணிச்சாங்க, சொன்னாங்க. பிரச்சனை பிச்சுக்கிட்டு வந்தது. வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துச்சு. தெரு கோடிக்கு வந்த. அப்போ அது உண்மை இல்லை இல்லையா? இப்போ எனக்கு ஜாதக நோட்டே இல்லை, நான் கிழிச்சு போட்டாச்சு. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு ஓடக்கூடாதுன்னு. ஏன்னா கிரகத்தை படைச்சதே கடவுள். கிரகம் என்ன செஞ்சிட முடியும்? கடவுளை தாண்டி எதையும் செஞ்சிட முடியாது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. மேலோட்டமாக உனக்கு சுக்கர திசை ஓகே, எனக்கு அடிக்க போகுது அதிர்ஷ்டம். எனக்கு சனி திசை ஐயோ எல்லாமே போச்சா. ஒன்று சந்தோஷப்பட்டு அத்தனையும் எடுக்கிறோம், இல்லை துக்கப்பட்டு அத்தனையும் எடுக்கிறோம். இந்த குடிக்காரவங்க பார்த்தீங்கன்னா, ஏன் நீ தண்ணி அடிக்கிறேன்னா என் லைஃப்பில் பிரச்சனை. சரி லைஃப்பில் பிரச்சனை தான், சரி ஓகே தண்ணி அடிக்கிறேன், சரி இது ஒரு காரணத்தை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஏன்ப்பா தண்ணி அடிக்கிறேன்னா இன்றைக்கி தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷத்துக்கும் தண்ணி அடிப்பேன், துக்கத்துக்கும் தண்ணி அடிப்பேன். ஸோ சந்தோஷத்துக்கு தண்ணி அடித்தா அது நான் ஆரோக்கியமாக போயிட போகுது. விஷம்தான். உன் மனநிலை பொறுத்து விஷம் அமிர்தமாக மாறப்போகிற அவசியங்க இல்லை. விஷத்தன்மை என்னவோ அந்த தன்மை என்னைக்கும் எங்கேயும் குறையாது, அது அப்படியே தான் இருக்கும். நான் சந்தோஷமாக அதுக்கான விஷத்தை குடிக்க போகிறேன், நான் சாக மாட்டேன்னு சொல்லிட முடியுமா என்ன? சான்ஸே இல்லை. அப்போ எந்த காரணத்தை வச்சும் நம்ம ஏதாவது ஒன்று தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். தள்ளி போடுறதால உங்கள் வாழ்க்கை பின்னாடி தான் போகுதே தவிர முன்னாடி போகலை. முன்னாடி போகணுன்னா எல்லாமே நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு உங்கள் மன தைரியம் இருக்கணும். அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி, அது இல்லைன்னா வாழ்க்கையில் தோல்வி. சாயப்பா உங்களை வெற்றி பெறணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறதால தான் இத்தனை விதமான விஷயங்களை உங்கள் மனசுக்கு கொண்டு சேர்க்குறாங்க. அதை எடுத்து சிறப்பாக்கிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம்.